கிராமரில் இருக்க 120 ரூல்ஸில் ஃபஸ்ட் ரூல்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி. ஈச் அண்ட் எவ்ரி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் ஐட்டமில் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக அதை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் அந்த இண்டிவிஜுவலாக இருக்க ஐட்டமும் சிமிலர் ஒரே மாதிரி தான். அதாவது இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுல எவ்ரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த இண்டிவிஜுவலாக டினோட் பண்ணுறதுலே வந்து டிசிமிலாரிட்டி காட்டுறது, அந்த இண்டிவிஜுவாலிட்டியிலே டிசிமிலாரிட்டி காட்டுறதா இருந்தால் ஈச் யூஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே ஈச் அண்ட் எவ்ரியை ஃபாலோ பண்ணி சிங்குலர் நவுன் தான் வரணும், சிங்குலர் வேர்ப் தான் வரணும். அதேமாரி ஈச் அண்ட் எவ்ரி ஈச் வந்து நவுனாகவும் யூஸ் பண்ணலாம், அப்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். எவ்ரியை அப்ஜெக்டிவாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு எவ்ரிக்கு அப்புறம் எப்பயுமே ஒரு நவுன் இருக்கணும். எவ்ரி ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு இருந்தால் தான் அது கரெக்டான சென்டென்ஸ். எவ்ரிக்கு அப்புறம் ஒரு நவுன் இல்லை அப்படின்னா அது தப்பான சென்டென்ஸு. ஆனால் ஈச்சை நம்ம வந்து அதாவது ஒரு சப்ஜெக்டாகவே யூஸ் பண்ணலாம். ஆர் அதை வந்து ஈச்சை வந்து ஒரு அப்ஜெக்டிவாக யூஸ் பண்ணலாம். அப்ஜெக்டிவாக யூஸ் பண்ணி ஈச் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே சொல்லலாம் ஈச்சை. அதேமாரி ஈச் அண்ட் எவ்ரி எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தராக இது ஒரு கலெக்டிவாக இருக்கிறதுலேருந்து இண்டிவிஜுவலாக ரெஃபர் பண்ணுறது தான். அது வந்து அந்த கலெக்டிவாக இருக்கிறதுல மோர் தென் 2 மெம்பர்ஸோடு இருக்கணும். ஆனால் எக்ஸாக்டாக 2 மெம்பர்ஸ் இருந்தால் எவ்ரியை யூஸ் பண்ணக்கூடாது, ஈச் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஹி ஹேஸ் அ புக் இன் ஈச் ஹேண்டு தான் சொல்லணும், எவ்ரி ஹேண்டு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மகிட்ட 2 ஹேண்டு தான் இருக்குது. எக்ஸாக்டாக 2 இருந்தால் அங்கே வந்து எவ்ரி யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து தேர்ட், அந்த ஈச் அண்ட் எவ்ரியிலே தேர்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதாவது நம்ம உணர்ச்சியாக யூஸ் பண்ணுறோம்ல, அதாவது அதுக்கு வந்து ஒரு உருவம் இல்லாத நவுனுக்கு இது யூஸ் பண்ணக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி. ஈச் ரீசன் யூஸ் பண்ணக்கூடாது, எவ்ரி ரீசன் தான் யூஸ் பண்ணணும்.